நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி 18 மாத காலமும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி பொறுத்தவரையிலும் இந்த ராகு கேது பயிற்சி உண்மையிலேயே சரியில்லாத ஒரு சூழல், ஒரு நல்ல பலனை தர முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோச்சார ரீதியாக இது கோச்சாரம்தான், கோள்சாரம் அட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இன்றைக்கி கரண்ட் பொசிஷனில் இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் தான் இது. உங்கள் பிறப்பு ஜாதகம் வேறு. உங்கள் பிறப்பு ஜாதகம் 70% பேசும். ஆனால் இந்த கோள்சாரம் அட் ப்ரெசன்ட் பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு 30% தான் பேசும். அப்போது இது 30% நிச்சயமாக சரியில்லாத சூழல் அப்படின்னு எடுத்துக்கலாம், போல்டாக எடுத்துக்கலாம். அந்த 70% நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லை அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லைன்னா அந்த சிம்ம ராசிக்கு பாருங்கள், 7 சனி பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்கு குரு வரப்போகிறார் ஒரு 8 மாதம் கழிச்சு. 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போது இந்த முதல் 8 மாதமும் கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம். அடுத்த 8 மாதம் இன்னும் மோசமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது மோசம்னே சொல்லணும். அதில் ஒன்றும் பெருசாக ரெண்டுமே மோசம். எது மோசத்தில் எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் சில தேவையில்லாத அலிகேஷன் வரும், பிரச்சனை வரும். அதாவது தொழில் பண்ணுவீங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா நியாயமாக கரெக்டாக பண்ணுறவங்களுக்கே சமயத்தில் மிஸ் ஆகி பிரச்சனை ஆகி தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை, இல்லை கோர்ட்டு கேஸு அப்படின்னு எதாவது போய் அப்படி போகணும். இல்லை அப்படின்னா இல்லீகல் பிரச்சனை, இல்லீகல் தொழில் பண்ணுவாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு மோசமாக உடனே கேப்சர் கிடச்சிரும். அதாவது தேசத்தை, அதாவது அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய சில தொழில்கள் இருக்கும் இல்லையா, மறைமுகமான தொழில்கள் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இது வரைக்கும் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டம் 8ல் ராகு, தண்டனை, ராஜ தண்டனை, அரச தண்டனை கிடைக்கும். இது மட்டும் அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே கெட்டவங்க இல்லை, நல்லவங்களும் இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு அரசில் கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் லஞ்சம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணி கட்சியில் அவரை டெர்மினேட் பண்ணுவாங்க, இல்லை ஓஸ்டிங் பண்ணுவாங்க, இல்லை தண்டனை கொடுப்பாங்க. இது ஒரு வகையான தண்டனை. ப்ரைவேட்டில் வேலை செய்வார், யாரோ பண்ண தப்புக்கு இவர் தப்பு பண்ணதா இவர் மேலே லிட்டிகேஷன் ஆகிடும். ப்ரூஃப் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் ஆகிட்டுருக்கும். அதாவது இல்லை நீங்கள் நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை, சிவனேன்னு நிற்கிறீங்க, எவனோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், அவன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகிறான், உங்களை விட்னஸாக போட்டுறான், நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது. அப்போ அவனுக்காக நீங்கள் ஒரு தப்பு பண்ணலைன்னா கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும். இல்லை இன்னும் 1 ஹவர்லேயே போயிட்டு வர முடியும். 1 நாள் 2 நாள் அங்கே போய் காக்க வேண்டாமா, இருக்க வேணாமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8ல் ராகு இருக்கிறது சில பிரச்சனைகளை தரும். ஆனால் நாம் வாங்கிட்டு வந்த வரம் நல்ல வரமாக இருந்தால் கடவுள் காப்பாற்றுவார். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் 8ல் ராகு 2ல் கேது தாங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருந்தேங்க, இந்த 18 மாதம் நல்லா போகுங்க, போயிடுச்சின்னு சொன்னால் சந்தோஷம்தான். அதுபோல் வெளிநாடு போவாங்க, இல்லை உள்நாடு வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒழுங்காக பிஸ்னஸ் போயிருக்கும், இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தன் உள்ளே புகுந்து ஒரு வழி பண்ணி தேவையில்லாத ஒரு பொருளை உள்ளே நுழைச்சிருப்பான். அது உள்ள அரசாங்கத்துக்கு எதிராக
அப்போது எசுக்கு பிசுக்காக நீங்கள் மாட்ட வேண்டிய சூழ்நிலை. யார் பண்ணால் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறவன் அவன் சுயநலத்துக்காக அவன் வேறு ஏதோ ஒரு இதுக்காக பண்ணியிருப்பான். அவன் பெருசாக லாபம் சம்பாதிக்கணும்னு. கடைசியில் இப்படி ஆகிடும். உங்களுக்கு டோட்டலாகவே அடிபட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும். உங்கள் நிறுவனம் சீல் வைக்கப்படும். இப்படி சில 8ல் ராகு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம். அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. இப்போ வாட்டை போட்டு 2ல் கேது. இப்போது 2ஆம் இடத்துல கேது அப்படின்னா கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்னொரு ராகு விஷயத்தை நம்ம சொல்லணும். இந்த 8ல் ராகு இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் சொன்னல. இப்போ நீங்கள் எதாவது தொழில் பண்ணுவீங்க, அதை நீங்கள் கடன் வாங்கி தொழில் இன்னும் கடையை பெருசு பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும். கடனை வாங்கிட்டிங்கன்னா கடன் குட்டி போடும் ஒழிய உங்களுக்கு வருமானம் வராது, கடன் ரெட்டிப்பாயிடும். அதுவும் ஒரு வகையான பிரச்சனைன்னு சொல்லணும். சரி, இப்போ கேதுக்கு வரலாம். கேது பார்த்திங்கன்னா 2ல் கேது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எல்லாரும் கிடையாது, பிறப்பு ஜாதகத்தில் ஒரு 5%, 10%, 5% இருக்கும் டைவர்ஸ் கேஸு. முதல் திருமணத்தை டிஸ்பியூட் ஆகி 2வது திருமணம் தான் பண்ணணுன்ற ஒரு கேஸ் இருக்கும் சிலதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கிறவங்க கரெக்டாக இந்த காலகட்டத்தில் பிரித்து விட்ருவாங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ஜோசியருக்கு தான் தெரியும். அப்போது நல்லாவே பிரிப்பார். இப்போ எல்லாரையும் பிரிப்பாரான்னா கேது சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப அவங்க அப்படி ஒரு கிண்ணாக இருப்பாங்க. சண்டை போட்டு நான் பார்க்கவே இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்குங்க. ஒரு வசியை பொறுத்தும் முக்கியம் இல்லை. நான் ஒரு வார்த்தைக்காக சொல்லிட்டேன். வசியம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய் நிற்கிறாங்க அப்படின்னு வரும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரிந்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் இந்த 18 மாத காலத்தை இந்த கேது பகவான் அழகாக பிரிச்சிருவார் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை. சரி, மற்றவங்களுக்கு ஒரு 5% தான் ஆச்சு. மீதி 90% இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சண்டை வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும். கொஞ்சம் அப்படியே சண்டை சச்சரவோடு அப்படியே குடும்பத்தை ஓட்டுவாங்க, அவ்வளோதான். அப்போ பிரச்சனை தான் குடும்பத்தில். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நண்பர்கள் மூலம். அதாவது 2ல் குடும்பத்துக்கு யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் பிரச்சனை தான். சொந்தக்கார் வரலாம், அதாவது உறவினர்கள் வரலாம், அவங்களாலேயும் பிரச்சனை வரும். கொடுக்கல் வாங்கலாம் பிரச்சனை வரும். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த 3-11 கேது பார்வை இருக்குங்க. அப்போ 3-11னா 12ஆம் இடத்தை பார்ப்பார் கேது. ஒரு சிலர் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் போகலன்னு போயிடுவீங்க, ஓகே. 4ஆம் இடத்தை கேது பார்க்குறாரு. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஸோ இந்த 2ஆம் இடத்து கேது நல்லாவே பிரிப்பார், நல்ல பிரச்சனையை கொடுப்பார். 8ல் ராகு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு 3-11 பார்வை அப்படின்னும் போது உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் மாங்குன்னு வேலை செய்வீங்க, கட்சியில் ஒன்றும் ஆனால் போப்பா உழைச்சித்தாமல் வேஸ்ட். இது கட்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. வேலைனா வெளில போய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் அந்த சம்பளமாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உழைப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கட்சியில் உங்களுக்கு உங்கள் கைக்கு எதுவும் மிஞ்சாது. அதே போல் உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்தை பார்ப்பேன். 6ஆம் இடத்தை ராகு பார்க்க என்ன பண்ணோம்? எதிரிகள் வருவாங்க, கடன் சுமை அதிகமாகும், இப்படி தான். ஸோ மொத்தத்தில் 2ல் கேது 8ல் ராகு. இந்த சிம்ம ராசி பிறந்த உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். அதாவது எங்கெங்கே போகணுன்னா காளகஸ்தி போங்க, கீழ்பெரும்பள்ளம், திரும்பாபுரம், திருநாகேஸ்வரம் போங்க. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு வழக்கு போடுங்க. அது மட்டும் இல்லை, கேது பிரச்சனைன்னா உங்களுக்கு பிள்ளையாரை கையில் பிடிக்கணும்.
டெய்லி பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. அப்பா எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நல்லா நடக்காமல் பார்த்துக்க, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு அவரை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணலாம். மற்றபடி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சி முதல் 8 மாதம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும். அடுத்த 8 மாதம் 10ல் குரு வந்துடுறார், இன்னும் ஒஸ்டாகிடும். எச்சரிக்கையாக இருங்க. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமைகின்றன. இதுவும் சூரியனுடைய நட்சத்திரம்தான். இது பொறுத்தவரையிலையும் புதன் ஆட்சி உச்சம்தான். இருந்த போதிலும் இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? நல்லா இருக்குமா? பாருங்கள், ராகு 7ஆம் இடத்துல இருக்கார், கேது ராசியில் இருக்கார். ராகு கேது பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதால சர்ப்பதோஷம், முழுமையான சர்ப்பதோஷம். திருமணம் கைகூடி வர்ற மாதிரி தெரியும், ஆனால் திருமணம் எங்கேயா ஒரு இடத்துல ஆஃப் ஆகிடும். இந்த ராகு கேது பிடியில் இருந்தாலே ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணணும். 7ல் ராகு. இப்போ ராகு பற்றி நம்ம பேசலாம். 7ஆம் இடத்து ராகு நல்லது செய்வாரா அப்படின்னா, ராகு கேதுக்கள் 3, 6, 11 உட்காரணும். அப்போ 7ஆம் இடத்துல இருந்தாக்கா 7ங்கிறது என்னங்க, நமக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே 7 தான். கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நண்பர்கள், உறவினர்கள், வேலை பார்க்குற இடம், எல்லாருமே உங்களுக்கு 7 தான். அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் நல்லாவே பிரித்து மேய்வார் அவர். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. நண்பர்கள்கிட்ட சண்டை, தகராறு, பிரச்சனை அப்படின்னு இருக்கும். பார்ட்னர்ஷிப்பு, அதாவது தொழில் கூட்டாளி, பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணியிருப்பீங்க. அந்த தொழில் கூட்டாளி இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம், அக்கம் பக்கம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். அட போப்பா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு ரெமெடி என்னன்னா, அதுக்கு ஒரு நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இந்த காலகட்டம் நீங்கள், ஏன்னா வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, சில பேருக்கு 25 வயசு நடக்கலாம், சில பேருக்கு 40 வயசு நடக்கலாம். காலதேச வர்த்தமானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது அது ஒரு காரணம். அதனால் நீங்கள் வெளிநாடு போகணும், உங்கள் ஜாதக அமைப்பு படி இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு கேது கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி விட்ரும். வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிவீங்க. அப்போ சண்டை சச்சரவுலாம் கிடையாது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலே ஒரு கஷ்டம் தானேங்க. அப்போ வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க, அதாவது தொழில் பார்ப்பீங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இல்லை உத்தியோகம் பண்ணாலும் நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு சம்பாத்தியம் இருக்கும். கல்விக்காக சென்றாலும் நீங்கள் நல்லா படிப்பீங்க. அப்போது உங்களுக்கு இந்த ராகு 7ல் இருக்கிறதுங்கிறது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வராது. எந்த ஒரு காரியமும் இயங்காது. இப்போது ஒரு இதில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, அந்தாண்ட போனால் அதிகாரி தொல்லை, இந்தாண்ட போனால் கூட வேலை செய்கிற ஸ்டாஃபு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். இப்படி ஏகப்பட்ட டார்ச்சரை அனுபவிப்பீங்க. இல்லை தூக்கி எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்ருவாங்க அவங்கள. அது ஒரே தலைவலி ஆகிடும். இல்லை அதாவது தனியார் துறையில் பண்ண வேலை பார்க்குறீங்க, அது இன்னும் இதை விட ரொம்ப டார்ச்சராக இருக்கும். டார்ச்சரை அனுபவிப்பீங்க. அதான் சொந்த தொழில் பண்ணுற இடத்துல கேபிட்டலை போட்டு தொழில் பண்ணால் கூட தொழில் போகுதான்னா அங்கங்கே பிரச்சனை வரும்.
ஏகப்பட்ட பிரச்சனை வரும். தொழிலில் நடத்தி காசு பணத்தை பார்க்குறதுக்குள்ளே இப்போ லாபத்தை பார்க்குறதுக்குள்ளே போதும்னு ஆகும். வரும் லாபம், மெய் வருத்த கூலி தரும். பட் இருந்தாலும் அதுக்கு போடுற எஃபோர்ட் இருக்கு பாரு, அடடா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல். சரி, பார்வை எப்படின்னாக்கா, பார்வை உங்களுக்கு எங்கே பார்க்க போகுது அப்படின்னாக்கா 5ஆம் இடத்தை பார்க்க போகுது ராகு. அப்போ 5ஆம் இடத்தை ராகு பார்த்தா என்ன நடக்கும்? பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் லிட்டிகேஷன் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கூட இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். சரி, அடுத்து இன்னொரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். தகப்பன் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது தகப்பனுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வாட் அபவுட் கேது? கேது ராசியில் இருக்காருங்க. ராசி இருக்கிற இடத்த சுருக்குவார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் தான் இல்லை, அஸ்த நட்சத்திரமாக இருக்கட்டும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதமாக கூட இருக்கட்டும். இந்த இதுவில் கன்னி ராசியில் பிறந்தவங்க பார்த்தா எப்போவுமே அவங்க கூட 2 பேர் 4 பேர் கூட போயிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சகாக்களோடு இருப்பார். அவர் புடைசூழ நண்பர்கள் புடைசூழ தான் எங்கேயும் இருப்பார். அவர் எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த ஒரு கல்யாணமே ஆகலைனாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பார். 4 பேர் நண்பர்கள்கிட்ட தான் இருப்பார் எப்போவுமே. அப்படி ஒரு அன்னோன்னு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்காருல, எல்லாம் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவர் தனியாக போவார். எப்பா எங்கேப்பா போகிற அப்படின்னா, போய் அதை வரையா. தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி, அந்த 4 பேரோட சேர்ந்து இந்த பழக்கமாக இருந்தார் பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிடுவார். யார்கிட்டையும் ஒன்றும் சேர மாட்டார். தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி. அது ஒரு 50, 60 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கோயில் குளம்னு போகலாம். சின்ன வயசாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேலை விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்தை கேது பார்க்குறார். பார்வை பலம். உங்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை வரும். முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருல்ல, முட்டுக்கட்டை தான் வரும். வேலையே அவர் பயங்கர தோல்வி. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம், உத்தியோகம் பண்ணுறோம், ஏதோ காசு பணம் கிடைக்குமா அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்த்து வர்ற காசையே தடங்கல் பண்ணுவார், லேட்டாக வரும். இப்படி இந்த ராகு கேதுக்கள் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அந்த ராகு கேதுக்கள் பெருசாக ஒன்றும் கொடுத்துடாது. இது 30% தாங்க. 70% உங்களுடைய ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் தான் சார்ட், பர்த்து சார்ட்டு தான் பேசும். அதனால் இது சரியில்லைன்னு உடனே பயந்துடாதீங்க. உங்கள் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. அது சரியில்லைன்னா அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. பழம் நழுவி பாலில் விழுற கதையை பழம் நழுவி சாகரில் விழுந்துடும். அதான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப டபுள் மைனஸ் ஆகிடும், பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். காளகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம். ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். கேதுக்கு பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. பிள்ளையாரை பிடிச்சிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு கேது பேச்சு முதல் 8 மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா, முதல் 8 மாதம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன்னாக்கா குருவும் கேது 8ல் இருக்கிறார். அடுத்த 8 மாதம் பார்த்து 9 மாதம், 9 + 9 மொத்தம் 18 மாதம் இல்லை, முதல் 9 மாதம் ஒஸ்ட்டாக இருக்கும். அடுத்த 9 குரு 9க்கு வரார். ஸோ 9க்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் குருவால் நன்மைகள் நடக்கும். ஸோ முதல் 9 மாதம் ரொம்ப சைலண்ட்டாக இருங்க, தாக்கு பிடிங்க. அடுத்த 9 மாதம் நல்லாவே இருக்கும். அது குருவினுடைய சஞ்சாரத்தால். உங்கள் ராகுக்கு அது எப்பவும் போல் அது
ரொம்பவும் பிரச்சனை தான். நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.